Statics நவம்பர் 2023ல இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் மீன்ட் பை டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்ஷன் வந்து இங்கே 2-3 டெஃபினேஷனாக நம்ம சொல்லலாம். ஒரு எலாஸ்டிக் பாடியை வந்து நம்ம இப்படி இழுக்கிறோம். இப்போ ரப்பர் பேண்ட் இப்படி இழுக்கிறோம்னா நம்ம ரெண்டு பக்கமும் அந்த டென்ஷன் ஃபீல் ஆகுது இல்லையா? அதாவது ஒரிஜினல் ஷேப்பை விட அந்த ஷேப் மாறும்போது நமக்கு கிடைக்கிறது. அதை நம்ம சொல்லலாம். இல்லை ரெண்டு கம்பி கயிறு அப்புறம் கேபிள் இது நீங்கள் ரெண்டு பக்கம் டைப் பண்ணுறீங்கன்னா அப்போ கிடைக்கிறது, அதுவும் டென்ஷன் சொல்லலாம். இங்கே எலாஸ்டிக் பாடி வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம அதே நான் இங்கே சொல்கிறேன். Tension is a force which comes into play when an elastic body is deformed by application of force. நம்ம ரப்பர் பேண்ட் இப்படி இழுக்கிறோம் இல்லையா, அப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்போ அது ஒரிஜினல் ஷேப்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, அப்போ நமக்கு ஒரு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம டென்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது ஸ்டேட் ஸ்டாட்டிக் லாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆக்சுவலாக ஸ்டாட்டிக்ஸ்லாம் மொத்தம் 5 இருக்குது. ஒன்று டைனமிக்ஸ் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன், மீதி 3 வந்து ஸ்டாட்டிக் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதில் ஏதோ ஒன்று 2 மார்க்கில் கேட்டுறாங்க. இப்போ டைனமிக்ஸ் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன் 2 தான் இருக்கும், 3 வந்து ஸ்டாட்டிக் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இங்கே 5 எழுதணும். 3 ஸ்டாட்டிக் லா 2 டைனமிக் லான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்டாட்டிக் லா மட்டும் கேட்டிருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம எழுதலாம். ஸ்டாட்டிக்ல வந்து ஒரு பாடி ஃப்ரிக்ஷன் நமக்கு எப்படி வரும், 2 பாடி ஒன்று டச் பண்ணும்போது, இப்போ நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம காலு தரையோட பண்ணுது, இப்போ கையை தேய்க்கிறோம் அப்படின்னா இங்கே ஃப்ரிக்ஷன் ஒன்று காண்டாக்டில் இருக்குது, அப்போ தான் நமக்கு ஃப்ரிக்ஷன் நடக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, when a body slides on another, ஒரு பாடி இன்னொன்று பாடி மேலே நழுவுது, அப்போ தான் நமக்கு கிடைக்குது. when a body slides on another, the friction called into play, அந்த ஸ்லைட் ஆகும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் வருது இல்லையா, is slightly less than the limiting friction. அதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஸ்டாட்டிக் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் அதே போல தான் வரும். அதாவது இது வரைக்கும் ஒன்றா தான் வரும், இதுலேருந்து கால்ட் இன்டு பிளே வரைக்கும் ஒன்றா வரும். இந்த கண்டிஷன் தான் மாறும். இங்கே வந்து என்ன சொல்கிறோம், ஸ்லைட்லி லெஸ் தென் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். செகண்ட்ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். when a body slides on another, the friction called into place, இது வரைக்கும் சேமா. இப்போ இது மட்டும் பாருங்க, independent of its relative speed. அப்போ ஒன்று வந்து slightly less than the limiting friction, செகண்ட் ஒன் வந்து is independent of its relative speed. அவ்வளோதான். ஓகே, ஈஸியாக இது உங்களுக்கு. ஸ்டேட் டைனமிக் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன் இது 2 தான் இருக்குது. அடுத்தது லெமிஸ் தியரம், ஸ்டேட் லேமிஸ் தியரம். இந்த செகண்ட் யூனிட்ல இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்லாம் போட்டிருப்போம். சில டைம் 5 மார்க் கொஸ்டினில் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லேமிஸ் தியரம் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சுக்கோங்க, ப்ரூஃபும் படிச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு 3 ஃபோர்ஸ் வந்து யூக்லிபிரியத்தில் இருக்குன்னா 3 ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது, அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இஃப் எ பார்ட்டிகல் இஸ் இன் யூக்லிபிரியம் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ், அந்த ஃபோர்ஸஸை பி வெக்டார், கியூ வெக்டார், ஆர் வெக்டார் நம்ம சொல்கிறோம். அப்போ எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்க, ஒரு பாயிண்ட் இதான் பார்ட்டிகல், இந்த பார்ட்டிகல் மேலே 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது பி வெக்டார், கியூ வெக்டார், ஆர் வெக்டார். இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன், இப்படி வருதுன்னு அர்த்தம். ஓகே, பிக்கு அப்புறம் கியூ, கியூக்கு அப்புறம் ஆர், ஆருக்கு அப்புறம் பி. நீ எங்கிருந்து ஆரம்பிச்சாலும் கியூக்கு அப்புறம் ஆர், ஆருக்கு அப்புறம் பி, இல்லை ஆருக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் கியூ, அந்த மாதிரி வர்றது. ஓகே, இப்போ பி இருக்குன்னா இந்த பிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிள், இந்த டைரக்ஷன். அப்போ கியூக்கும் ஆருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் ஆல்ஃபா. அப்போ பி பை சைன் ஆல்ஃபா. அடுத்து கியூக்கு ஆப்போசிட் சொல்லும்போது இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் தான் பீட்டா. அப்போ இது எதுக்கு இடைப்பட்ட கோணம், ஆருக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம், அதான் இப்போ கியூ பை சைன் பீட்டா. அதே போல் பிக்கும் கியூக்கு இடைப்பட்ட இந்த ஆங்கிள் தான் காமா. அப்போ நம்ம என்ன எழுதணும், ஆர் பை சைன் காமா. ஓகே, வேறு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் எழுதிருக்கோம். ஆல்ஃபா என்னது, கியூக்கும் ஆருக்கும் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள். நீங்கள் மாற்றி சொல்லக்கூடாது, மாற்றி சொன்னீங்கன்னா தப்பாக வந்துடும். ஓகே, வேர் ஆல்ஃபா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் கியூ வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர், அண்ட் பீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டர் அண்ட் பி வெக்டர், அண்ட் காமா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டர் அண்ட் கியூ வெக்டர். அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கொஸ்டினில் பி வெக்டர் கொடுத்துருக்காங்க, பட் ரிசல்ட்டில் நம்ம பி எழுதுறோம். இந்த கேபிட்டல் பி என்னன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். அதே போல் மாடுலஸ் ஆஃப் கியூ வெக்டர் தான் கியூ, மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் தான் ஆர். அடுத்தது டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இல்லை ப்ராப்ளம் போகிறதுக்கும் நம்ம மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஃபோர்ஸ் வந்து ஒரு லைனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறோம். அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த ஏ சொல்கிறோம். ஓன்ற பாயிண்ட் எங்கேயோ ஸ்பேஸில் இருக்குது. இந்த ஓலேருந்து ஏவை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஓஏ வெக்டர் வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏன்னு அர்த்தம். முதல்ல இது விஷயங்களை நம்ம சொல்லிடுறோம். அப்போ லெட் எஃப் பி எ ஃபோர்ஸ் அண்ட் ஏன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது, எ பாயிண்ட் ஆன் இட்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன். Let O be a point in space, then the vector OA vector cross F vector, cross product தான் நமக்கு மொமெண்ட்னு அர்த்தம், is called the moment of F vector about O. அப்போ about ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும். அப்போ லைன் ஆஃப் ஆக்ஷன், ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற லைன் ஆஃப் ஆக்ஷன், அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டு அதனோட பொசிஷன் வெக்டர் about ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ், OA வெக்டர் cross F vector, அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஓகே, அடுத்து டிஃபைன் ஆர்ம் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் எ கப்பிள். கப்பிள்னா என்ன அர்த்தம், 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது.
இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின். த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் P பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் மைனஸ் எஃப் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டார். ஒரு ஒன்று ஒன்று நம்ம திறக்கிறோம் அப்படின்னா, இப்போ திருகி திறக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பாட்டில் கேப் இருக்குது. நான் இப்படி திருகி திறக்கிறேன், இந்த டைரக்ஷன் திருகி திறக்கிறேன் அப்படின்னா, அப்போ இங்கே வந்து எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நான் க்ளோஸ் பண்ணும்போது இந்த டைரக்ஷனில் மூடுவேன், அப்போ இங்கே லைனில் எனக்கு ஆக்ட் ஆகும். அப்போது இது ரெண்டு என்ன இருக்கும், இது ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன், இது ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன். ஆனால் ரெண்டு இது வந்து இந்த டைரக்ஷன் இருக்குன்னா இது இந்த டைரக்ஷன் இருக்கும், அப்போசிட் டைரக்ஷன். சப்போஸ் இது இப்படி மாறி இருக்கிறது, இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஆர்ம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் P ஸ்மால் p பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இது வந்து மைனஸ் எஃப் வெக்டார், அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, அந்த ரெண்டுத்துக்கு இருக்குல்ல இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா P, அதை தான் நம்ம ஆர்ம் ஆஃப் த கப்பல் நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்கு பர்பண்டிகுலர், இது ஒரு பிளேன், இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு வெக்டார், யூனிட் வெக்டார் n கேப் இருக்கு இல்லையா, த யூனிட் வெக்டார் n கேப் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் கப்பல் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் த கப்பல். ஓகே, அடுத்தது ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் எ ஃபோர்ஸ். இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின், 2 மார்க் கொஷின். A force can be transmitted without altering its effect on the rigid body to any point on its line of action. இப்போ ஒரு பாடி மேலே இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன், இங்கே தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த லைன் மேலே நீங்கள் எந்த பாயிண்டில் நீங்கள் எடுத்தாலும் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆல்டர் ஆகாமல் அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, a force can be transmitted without altering its effect. அதோட விளைவு என்னவோ அந்த விளைவு மாறாத வகையில் அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு. A force can be transmitted without altering its effect on the rigid body to any points on its line of action. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் கோடான்ஜென்ட் ஃபார்முலேன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம 2 ஃபார்முலே எழுதணும்னு அர்த்தம், 2 ஃபார்முலாஸ். ஓகேவா, ஆக்சுவலாக ஃபார்முலாஸ் நம்ம சொல்லக்கூடாது, அதனோட ப்ளூரல் ஃபார்மே லே தான், ஃபார்முலே தான். ஓகே, இங்கே நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, இது ஏபிசி. ஓகே, இந்த ஏன்ற பாயிண்ட் வந்து இந்த பிசின்ற இந்த லைனை வந்து டின்ற பாயிண்டில் இன்டர்னலி இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இது M/N. ஓகேவா, M/N. இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த ஏன்ற இது மொத்த ஆங்கிள் ஏ, இதுதான் 2ஆக பிரியுது, ஆல்ஃபா 1 பீட்டா 1. ஓகே, இந்த ஏடிசி இந்த ஆங்கிள் தீட்டா. ஓகே, இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டில் எழுதுகிறோம். அப்போது காட் தீட்டா இந்த M+Nன்னு வரும், M+N இன்ட்டு காட் தீட்டா ஈக்குவல் டு எம்முக்கு நேரம் இங்கே இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா இல்லையா, அப்போ நம்ம இங்கே எழுதும்போது நமக்கு என்ன எழுதுவோம்னா ஈக்குவல் டு M இன்ட்டு காட் ஆல்ஃபா மைனஸ் N இன்ட்டு காட் பீட்டா. இதை ஒன்றை வச்சு எழுதிட்டோமா. இன்னொன்று ஆங்கிள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இது கேபிட்டல் பின்னு சொல்லுவோம், இந்த ஆங்கிள் வந்து கேபிட்டல் சின்னு சொல்லுவோம். பேஸில் எங்கே டிவைட் ஆகுதோ அந்த ஆங்கிள் வச்சே நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே தான், M+N இன்ட்டு காட் தீட்டா தான். ஆனால் இங்கே வரும்போது மாறி சொல்லணும், இப்போ N இன்ட்டு காட் பீட்டான்னு நம்ம சொல்லணும். ஓகே, இங்கே மேலே எழுதும்போது இந்த வெர்டெக்ஸில் இருக்க ஆங்கிள் இருக்குமே அப்படியே வரும், M காட் ஆல்ஃபா மைனஸ் N காட் பீட்டா வரும். இங்கே எந்த லைனை உங்களுக்கு இன்டர்னலி டிவைட் பண்ணுதோ அங்கே இருக்கிற ஆங்கிள் எடுத்து நம்ம பேசும்போது என்ன வரும், உங்களுக்கு மாற்றி சொல்லணும், N இன்ட்டு காட் பி மைனஸ் M இன்ட்டு காட் சி. ஓகே, ஸோ இதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். இது அனதர் ஃபார்ம், நீங்கள் இதை பதிலாக இதே வச்சுக்கோங்க, இதை ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் ஓகே, ABC is a triangle in which D divides BC internally in the ratio M/N and இந்த ADC இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதுல்ல, ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா இப்போ M/N இங்கே எடுக்கும்போது இந்த ஏன்ற இந்த வெர்டிசஸ் ஆங்கிளாக 2ஆக பிரியுது. அப்போ எப்படி எழுதுகிறோம், M+N இன்ட்டு காட் தீட்டா ஈக்குவல் டு டேரெக்டாக அப்படியே பண்ணணும், M இன்ட்டு காட் ஆல்ஃபா மைனஸ் N இன்ட்டு காட் பீட்டா. இது ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா, இந்த பிசியில் இருக்கிற இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள் எடுக்கிறோம், இங்கே இது எடுக்காமல் இங்கே இந்த பிசி லைனில் இருக்கிற ஆங்கிளே எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று தான், M+N இன்ட்டு காட் தீட்டா, இங்கே மாறி சொல்லணும் N இன்ட்டு காட் பி மைனஸ் M இன்ட்டு காட் சி. 2 ஃபார்முலா ஆச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். இது வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஆஃப் 3 கோப்ளனார் பேரலல் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக
நமக்கு கோப்லனார் ஃபோர்ஸஸ் நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. இஃப் 3 கோப்லனார் ஃபோர்ஸஸ் கீப் எ ரிஜிட் பாடி இன் யூக்லிபிரியமா இருந்துச்சு, அதாவது 3 கோப்லனார் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ரிஜிட் பாடியை யூக்லிபிரியத்தில் வைக்குது, சமநிலையில் வைக்குது அப்படின்னா, ஒன்று அந்த எல்லா ஃபோர்ஸஸும் பேரலல் டு ஒன் அனதராக இருக்கணும். இல்லை தே ஆர் கன்கரண்ட் அப்படின்னா அந்த 3 ஃபோர்ஸும் ஒரே புள்ளியில் செயல்படுதுன்னு அர்த்தம். அப்போது கோப்லனார் ஃபோர்ஸ் ஒன்று பேரலாக இருக்குதுன்னா கன்கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது 3 கோப்லனார் பேரலல் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொஷனில் வந்து இப்போ வெறுமனே இப்படி வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் யூக்லிபிரியம் ஆஃப் 3 கோப்லனார் ஃபோர்ஸஸ்னாலும் 3 கோப்லனார் பேரலல் ஃபோர்ஸஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, the set of necessary and sufficient condition for a system of coplanar forces to keep rigid body in equilibrium are 5 condition இருக்கு. நீங்கள் ஏதாவது 2 எழுதிக்கோங்க, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ 2 எழுதிக்கோங்க. இதுக்கு முந்தின காணொலியில் இது 3 தான் கொடுத்துருப்பேன், இன்னும் 2 இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, the sum of components of the forces along any line in the plane is 0. எந்த ஒரு லைன் எடுத்து sum of components எடுத்தாலும் அது 0வா இருக்கும். செகண்ட், the sum of the components of the forces along the line in the plane, ஒரு பிளேனில் இருக்கிற லைன் perpendicular to the previous one, அதாவது perpendicular to the former is 0. இந்த லைனுக்கு perpendicular இருக்குது, அதுதான் 0. அடுத்தது, the sum of moments of the forces about any one point in the plane is 0. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதனோட sum of moments என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். Fourth one, the sum of moments of the forces about any 3 non-collinear points in the plane are 0. Fifth one, the sum of moments of the forces about any 2 points A and B are individually 0, and that the sum of the components of the forces in any direction not perpendicular to AB is 0. இது 5த்துல ஏதாவது 2 எழுதுங்க, இல்லை வாட் இஸ்ன்னு சொல்லும்போது ஏதாவது 1 மட்டும் எழுதலாம். ஓகே, ஆனால் நம்ம ஒரு 2-3 படிச்சதா எக்ஸாம்பிள் ஒன்றாவது ஞாபகம் இருக்கும். அடுத்து ஒரு 2 மார்க் கொஷின், ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் லேமினா. இப்போது இந்த ஏபிசின்றது ட்ரையாங்குலர் லேமினா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், பிசிக்கு பேரலாக இருக்க மாதிரி தின் ஸ்ட்ரிப்பாக இப்படி நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம். தின் ஸ்ட்ரிப்னா குட்டி குட்டியாக மெலிசாக கோடு மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு லைன் தானே, ஒரு லைனோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டரோ இல்லை சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கோ அதோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ த மாஸ் சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரிப்ஸ் ஆர் தேர் மிட் பாயிண்ட், இதனோட மிட் பாயிண்ட்டில் இருக்கும், இதனோட மிட் பாயிண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி பிசிக்கு பேரலாக நம்ம குட்டி குட்டியாக பிரிக்கிறோம். நான் உங்களுக்கு படத்துக்காக காமிச்சிருக்கேன். இப்படி குட்டி குட்டியாக பிரிக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்ஸில் எங்கே இருக்கும் அதனோட மீடியனில் இருக்கும். மீடியன் என்ன அர்த்தம், ஏன்ற வர்டெக்ஸில் இருந்து பிசியோட மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது தான் மீடியன். ஓகே, இது எல்லாத்தோட மிட் பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். ஸோ அப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி இந்த லேமினா இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஏசின்ற லைனுக்கு பேரலாக இன்னொன்று எடுக்கிறேன். இதே போல் ஏபிசி இருக்குது. இப்போ நான் எடுக்கும்போது ஸ்ட்ரிப் என்ன பண்ணுறேன், ஏசிக்கு பேரலாக ஸ்ட்ரிப் எடுக்கிறேன். ஓகேவா, அப்போ இந்த லைனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இதனோட மிட் பாயிண்ட் எல்லா மிட் பாயிண்ட் இருக்கும். இந்த மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது மீடியன் பியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, நமக்கு ட்ரையாங்கிள் என்ன தெரியும், 2 மீடியனும் இன்டர்செக்ட் அட் 1 பாயிண்ட். அப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ நான் இது இங்கே டாட்டரில் போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் இதுதான் ஈனா, 2ம் இங்கே இன்டர்செக்ட் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த மீடியன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், அதை தான் நம்ம சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம சொல்கிறோம். ஸோ அதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். பை டிவைடிங் த லேமினா இன்டு தின் ஸ்ட்ரிப்ஸ் parallel to the side AC, then the mass center of all strips lie on the median BE. Hence, the mass center of the lamina is the point of intersection of the medians. BAD என்ற ஒரு மீடியன், BE என்ற ஒரு மீடியன். மூணாவது கண்டுபிடிச்சாலும் அது வழியாக தான் போகும், நம்ம 2 கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த மீடியனுக்கு என்ன பேர், சென்ட்ராய்டுன்னு பேர். அப்போ த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ரைட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா இன் இன்டகிரேஷன். அப்போ இங்கே நம்ம கோஆர்டினேட்டர் சொல்லும்போது எக்ஸ் பார் ஒய் பார் பி த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் எக்ஸ் டிஎம் டிவைடட் பை இன்டெக்ரல் டிஎம். இது பர்ஃபெக்ட் ஃபிகராக இருந்துச்சுன்னா, நோன் ஃபிகராக இருந்துச்சுன்னா இந்த இன்டெக்ரல் டிஎம் தான் டோட்டல் மாஸ் கேபிட்டல் எம்னு சொல்லுவோம். அதே போல் ஒய் பாருக்கு என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் ஒய் டிஎம் டிவைடட் பை இன்டெக்ரல் ஒய் டிஎம். இல்லை இப்படி இல்லை, நமக்கு அந்த ஈக்குவேஷனை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கொடுத்துருக்காங்க, போலார் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆர் டிஎம் பை இன்டெக்ரல் டிஎம்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லை சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, அடுத்து பாருங்க, ரைட் த இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டனரி.
வழக்கமாக இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டனரி S ஈக்குவல் டு C இன்ட்டு tan psi. இது மட்டும் எதுனா ஒரு மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ S என்ன, C என்ன, psi என்னன்னு நம்ம சொல்லணும். ஓகே, சைன்றது என்னது? இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி வரையணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் உங்களுக்கு ஒரு ஹேங்கிங் ஸ்ட்ரிங் இருக்குது. இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட் C, கேபிட்டல் C. ஓகேவா? இந்த கேபிட்டல் சிக்கு வழியாக ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன், அப்போ இதுதான் O. இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஓக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் சி. ஒரு பாயிண்ட் பி எடுக்கிறோம். அட் த பாயிண்ட் பியில் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். அந்த டேஞ்சன்ட் இனிஷியல் லைன், இந்த எக்ஸாக்ஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் சை. அப்போ இந்த லோயஸ்ட் பாயிண்ட் சிக்கும் இந்த பிக்கும் உள்ள இந்த ஆர்க் டிஸ்டன்ஸ் தான் எஸ். ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். லெட் சை பி த ஆங்கிள் மேட் பை த டேஞ்சன்ட் அட் பி வித் ஓஎக்ஸ். ஓகே, அண்ட் எஸ் இஸ் த ஆர்க் லென்த் சிபி. லோயஸ்ட் பாயிண்ட் சிலேருந்து பிக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர்க் லென்த்னு சொல்கிறோம். ஸ்மால் சி வந்து இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் சி அண்ட் ஓ விச் இஸ் வெர்டிகலி பிலோ சி. ஓ வந்து சிக்கு பிலோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, then the equation of catenary is, intrinsic equation of catenary is S equal to T into tan psi. Define span and sag of the catenary. இதுவும் repeated question. If A and B are the points of suspension in the same horizontal line, okay, then the horizontal distance, ஏக்கும் பிக்கு உள்ள horizontal distance இருக்கு இல்லையா, இதை தான் ஸ்பேன்னு சொல்கிறோம். இப்போ ஏலேருந்து பிக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம தொங்க விடும்போது ஒரு கேட்டனரி ஷேப்பில் உங்களுக்கு தொங்கிட்டு இருக்கும். இந்த லோயஸ்ட் பாயிண்ட் சி இருக்கும். இந்த ஏபிலேருந்து இந்த லோயஸ்ட் பாயிண்ட் சிக்குள்ள இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம சாகுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, த டெப்த் ஆஃப் கேபிட்டல் சி பிலோ ஏபி இஸ் கால்ட் சாக். ஓகே, இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.